உயர்நீதிமன்றத்தால் உத்தரவிடப்பட்டு நியமிக்கப்பட்ட எஸ்ஐடி ஒரு எஃப்ஐஆர் போடுது. அந்த எஃப்ஐஆர் வந்து ஏற்கனவே கரூர் போலீஸ் ஸ்டேஷன் போட்ட எஃப்ஐஆர். அந்த எஃப்ஐஆர்ல யார் யார் இருக்கிறாங்க? மதியழகன், ஆதவர்ஜுனா, நிர்மல்குமார், புசியானந்த். இப்ப சிபிஐ விசாரணை வந்த பிறகு எஃப்ஐஆர் மாறணும் இல்லையா? முதல் குற்றவாளிகள் யார் அப்படின்றது மாறணும் இல்ல. உச்சநீதிமன்றம் இதை நம்ப முடியாது, அரசு அதிகாரிகள் எல்லாம் வந்து பேட்டி கொடுத்துட்டாங்க சொல்லி சிபிஐக்கு மாத்துச்சு. இப்ப சிபிஐயோட எஃப்ஐஆர் வேற விதமா இருக்கணுமா இல்லையா? இவங்க சொல்லுது போல இந்த காவல்துறை அதிகாரிகள் அல்லது செந்தில் பாலாஜி இவங்க எல்லாம் எஃப்ஐஆர்ல வந்திருக்கணும் இல்ல, வரல. மாறாக டவுன் போலீஸ் எஃப்ஐஆர்ல போட்ட இந்த தாவேகா நிர்வாகிகள் 4 பேர், அந்த 4 பேர் தான் சிபிஐ எஃப்ஐஆர் உள்ளே இருக்கிறாங்க. இப்போ இந்த கண்டிஷன்ல தாவேகா என்ன செய்திருக்க வேண்டும் என்ற கேள்விதான் என்னுடைய கேள்வி. நான் ஒரு சின்ன உதாரணம் சொல்றேன். இப்போ உங்களுக்கும் உங்க பக்கத்து வீட்டுக்காரனுக்கும் ஒரு சண்டை நடக்குது, ஏதோ ஒரு பிரச்சனை. சண்டையில அவன் வந்து உங்க மேல கை நீட்டி அடிச்சு உங்க மண்டையை உடைச்சிடறான். உடைச்சிட்டு என்ன செய்யறான் அப்படின்னு சொன்னாக்கா, அவன் முதல்ல போய் போலீஸ் ஸ்டேஷன்ல ஒரு கம்ப்ளைண்ட் கொடுத்துறான். நீங்க வந்து திட்டினீங்க, இது பண்ணீங்க, அடிச்சீங்க, பதிலுக்கு அவர் திருப்பி தடுத்தாரு அப்படின்னு ஒரு கம்ப்ளைண்ட் கொடுத்துறான். போலீஸ் வந்து உங்களை விசாரிக்கிறதுக்கு வருது. நீங்க என்னங்க இது அநியாயமா இருக்குது, அவன் தான் வீடு புகுந்து என்ன அடிச்சான், அவன் வந்து கம்ப்ளைண்ட் கொடுத்திருக்கான், அப்ப நான் ஒரு கம்ப்ளைண்ட் கொடுக்குறேங்க. கவுண்டர் கம்ப்ளைண்ட் பேரு. இந்த கம்ப்ளைண்ட் நீங்க கொடுக்கணும். இது அன்றாட வாழ்க்கையில எல்லோரும் செய்யக்கூடிய ஒரு காமன் சென்ஸுக்கு தெரிந்த விஷயம். இது அப்படியே கரூர் நிகழ்வுக்கு பொருத்தி பாருங்க. கரூர்ல தாவேகாவினர் சொல்வது போல இது திமுகவின் சதி என்று சொன்னால், இது எப்படி திமுகவின் சதி? இது மாதிரி லைட் ஆஃப் பண்ணாங்க, அடையாளம் தெரியாத நபர்கள் கழுத்துல துண்டை போட்டு இருக்கிறாங்க, பொடியை தூவுனாங்க, இதெல்லாம் கோர்ட்ல கூட சொல்லி இருக்கிறாங்க இவங்க, ஹைகோர்ட்லயும் சுப்ரீம் கோர்ட்லயும். அதெல்லாம் எழுதி போலீஸுக்கு ஒரு புகார் கொடுத்துருக்கணும், அட்லீஸ்ட் சிபிஐக்கு புகார் கொடுத்துருக்கணும். கொடுத்து இவங்க மேல செந்தில் பாலாஜி உள்ளிட்ட அல்லது காவல்துறை உள்ளிட்ட, ஏன்னா செந்தில் பாலாஜிக்கு வந்து ஒரு எடுபடி போல அந்த ஊர்ல இருக்கிற டிஎஸ்பி இருக்காரு என்று ஆதவர்ஜுனா பல இதுல வந்து பேசியிருக்காரு. அப்ப இதெல்லாம் சொல்லி அவங்கள குற்றவாளிகளா இதுல சேருங்க, அவங்களாலதான் இது நடந்தது என்ற புகாரை கொடுத்திருக்க வேண்டுமா இல்லையா? கொடுக்கவில்லை என்றால் ஏன் கொடுக்கவில்லை? இது வந்து நான் தமிழக மக்களுக்காக மட்டும் சொல்லல. இந்த சதி கோட்பாடை தாவேகாவை சேர்ந்த எண்ணற்ற இளைஞர்களும் பெண்களும் பலரும் நம்புறாங்க. அப்போ நீங்க எல்லாம் உங்களெல்லாம் என்னன்னு நினைச்சு இதை வந்து அவங்க பிரச்சாரம் பண்ணிருக்காங்க. நீங்க நம்புறீங்கல்ல? அறிவு கொஞ்சமாவது உங்களுக்கு இருக்கா? தற்கொலைன்னு சொன்னா கோபம் வருது உங்களுக்கு. இதெல்லாம் பிரச்சாரம் பண்ணாங்கல்ல, எவ்வளவு எழுதிருப்பீங்க சோசியல் மீடியால. அப்போ இதை ஏன்டா புகாரா கொடுக்கல? இன்னைக்கு ஓ மேலேயே போட்டு உடனே விசாரிச்சுட்டு இருக்கிறானே, ஏன் செந்தில் பாலாஜியை கூப்பிடல? சிஎம் எப்படி வந்தாரு அப்படின்னு கேட்டாங்க. உடனே சிஎம் எல்லாம் கூப்பிட்டு விசாரிக்க வேண்டியதான சிபிஐ, ஏன் கூப்பிடல என்ற கேள்வி. நீங்க புகார் கொடுத்திருக்கணுமா இல்லையா? நீங்க புகார் கொடுத்து கூப்பிடலையா? ஏன் புகாரே கொடுக்கவில்லை என்ற கேள்வியை நாங்க கேட்க வேண்டியதில்லை, அந்த சதி கோட்பாடை நம்பியவர்கள் கேட்டிருக்கணும். கேட்கல. ஊடகங்கள் இவங்களை கேட்டிருக்கணும், இதெல்லாம் நீங்க ஏன் புகாரா கவுண்டர் கம்ப்ளைண்ட் கொடுக்கல என்று கேட்டிருக்க வேண்டும். அவங்களும் அதை கேட்கல. அதை கேட்காம என்ன கேட்டாங்க, என்ன போனாங்கன்னு அதுக்குள்ள போயிட்டு இருக்காங்க. அப்போ அந்த அளவுக்கு அறிவற்றவர்களாக இந்த சமூகம் இருக்குன்னு நான் புரிஞ்சுக்கிறதா? அந்த அளவு நம்மளெல்லாம் இழிச்சவாயன், எதை வேணா சொல்லலாம், எதை வேணா பிரச்சாரம் பண்ணலாம், அதெல்லாம் நம்புவாங்க இவங்க என்று அவர்கள் அதை கையாண்டு இருக்கிறார்கள்.